மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசந்தன் அருகில் உண்டு. மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசந்தன் அருகில் உண்டு. உங்களை வரவேற்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுமா? சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க? உங்களை வரவேற்கிறதுக்கு மிக்கி மவுஸ் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் கைகளை தட்டி வரவேற்கலாமா? அனுதினமும் கிருபையினால் அவரே எந்தன் முன் மாதிரியாய். அனுதினமும் கிருபையினால் அவரே எந்தன் முன் மாதிரியாய். ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார். ஆனந்த ஜீவிய வழியில் என்னை அனுதினமும் அன்பாய் நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாத இயேசந்தன் அருகில் உண்டு. அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம், வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். வருகை மட்டும் என்னை பிரியாவண்ணம், வலதுகை பிடித்தென்னை நடத்திடுவார். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில். ஜே பானா கையை கூப்பணும். பானா என்ன பண்ணணும்? ரெண்டு கையையும் கூப்பிடணும். ஜே பா. வெரி குட். இம் சொன்னா கண்ணை மூடிடணும். இம் ஜே பா இம். ஏசப்பா பிள்ளைங்க எல்லாம் அழகா முழங்கால் போட்டு கையை கூப்பி கண்ணை மூடிட்டாங்க. இங்க நிறைய ஏசப்பா பிள்ளைங்க இருக்காங்க. கண்ணை மூடு. ஏசப்பா பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடியாச்சு. வெரி குட். இப்ப இந்த விபிஎஸ்னுடைய துவக்க ஜபத்தை அன்புக்குரிய அப்பா ஜெபித்து ஆரம்பம் செய்து வைப்பார்கள். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீர்கள் நேசப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்படும் நாட்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி கட்டளையிட்டீர் ஆண்டவரே. நாங்கள் வாசிக்கிற இந்த பகுதியை இந்த அநேக தாய்மார்கள் எங்களுடைய பிள்ளைகளை என்னை கூட்டிக் கொண்டு வந்தாலும் பார்க்கிறோம். இங்கே வந்திருக்கிற அத்தனை தம்பி தங்கச்சிகள் அனைவரும் அவரோடு நேரத்தை பேசி அவருடைய மனக்கண்களை திறந்து உங்கள் மேலே அன்பும் நேசம் அவர்களுக்கு உண்டாகும்படி செய்யுங்க. ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் போய்விடக்கூடாது. இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு இல்லம் திரும்பும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சியோடு அவர்கள் செல்லவும் தொடர்ந்து முன்னேறி வரவும்
கிருபை செய்ய உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக கெஞ்சிருக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருங்கப்பா. அங்கிள், நான் இந்த வருஷம் தான் புதுசா விபிஎஸ்க்கு வந்திருக்கேன் அப்படி சொல்றவங்க கை தூக்கி காமிங்க. நான் இந்த வருஷம் தான் புதுசா விபிஎஸ்க்கு வந்திருக்கேன்னு சொல்றவங்க. ஓ, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா? வெரி குட். சரி, புதுசா வந்தவங்களெல்லாம் முன்னாடி போன வருஷமே வந்த பிள்ளைங்க ஒரு கிளாப் பண்ணி வரவேற்றிடலாமா? இந்த கிளாப் இல்ல, நம்ம விபிஎஸ் கிளாப். என்ன கிளாப் பண்ணலாம்? ஒரு பட்டர்ஃப்ளை கிளாப் பண்ணிடலாமா? புதுசா வந்த பிள்ளைகளை நம்ம பழைய விபிஎஸ் பிள்ளைங்க பட்டர்ஃப்ளை கிளாப் பண்ணி வரவேற்க போறோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, சரி, வெரி குட். இப்ப நம்ம ஒரு பழைய பாட்டு பாடிட்டு புது பாட்டுக்கு போயிடலாம். பழைய பாட்டு என்ன பாடலாம்? போன வருஷம் பாட்டுல ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டினா. யாருக்கெல்லாம் இந்த பாட்டுக்கு ஆக்சன் தெரியும்? யாருக்கெல்லாம்? முன்னாடி வந்து ஆக்சன் பண்ணிடுவீங்களா? ஒரு 2 பேர் வாங்க முன்னாடி. ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டினா ஆக்சன் பண்ண வாங்க. இன்னொரு ஆளு வாங்க. ஓகே, ஆட்டுக்குட்டினா ஆட்டுக்குட்டினா வெரி குட், வெரி குட். சரி, இப்ப அங்கிள் சொல்ல சொல்ல திரும்ப சொல்றீங்களா? எல்லாருக்கும் தெரியுதா? அங்கிள் சொல்ல சொல்ல திரும்ப சொல்றீங்களா? யாருக்கெல்லாம் தமிழ் வாசிக்க தெரியும்? கை தூக்கி காமிங்க. தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க. இப்ப உங்களை வாசிக்க சொல்ல மாட்டேன்பா, புக்கு கொடுத்து வாசிக்க சொல்ல மாட்டேன். இங்க இதுல உள்ளதை வாசிக்க தெரியுதா? தெரியுதா? அங்களோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸும் வந்தாச்சு. ஆஹா, ஓஹோ, லாலலா. விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸும் வந்தாச்சு. ஆஹா, ஓஹோ, லாலலா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி ஜாலியாக பாடி இந்நாளை கொண்டாடுவோம். ஹே, விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸும் வந்தாச்சு. ஆஹா, ஓஹோ, லாலலா. எங்க டேஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா மாறும்.
பாருங்க, இன்னைக்கு நீங்க விபிஎஸ்க்கு வந்தனால உங்க டே இந்த நாள் முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா மாறப்போகுது. அருமையான பாடல்கள், நல்ல வசனம், நல்ல கதை, அப்புறம் படக்காட்சி, அப்புறம் பொம்மை காட்சி, அப்புறம் ஜூஸு, பிஸ்கட்டு, பேனா, அப்புறம் சாக்லேட்டு எல்லாம் கிடைக்க போகுது. சரியா? இதே நீங்க வீட்டில் இருந்தால் என்ன இருக்கும்? வேகாத வெயில்ல சுத்தி திருவீங்க, அப்படிதானே? சரி, இப்ப இந்த 3 நாள் உங்களுக்கு எப்படி ஆக போகுது? உங்க டேஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா மாறும், சூப்பரா மாறும், எங்க மனசெல்லாம் புதுசாகிடும். ஏசப்பா உங்க வாழ்க்கையில வர்றனால உங்க மனசெல்லாம் புதுசாயிரும். சரியா? மனசெல்லாம் எப்படி ஆயிரும்? புதுசாயிரும். தந்திடார் நீதம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசந்தன் அருகில் உண்டு. நான் வானவீதியில் இனியும் வருவேன் என்று அருளி சென்றான். இதோ வேகம் நான் வானவீதியில் இனியும் வருவேன் என்று. பல வாரங்கள் அயராது பயிற்சி கொண்டு சரி ஆக்ஷன் பார்த்துடலாமா? விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. ரெடி. எல்லாம் கவனமா கவனிங்க. விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி ஜாலியாக பாடி இந்நாளை கொண்டாடுவோம். ஹே, விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. எங்க டேஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா மாறும், ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்திடுவோம். எங்க குணமெல்லாம் சூப்பரா மாறும், எங்க மனசெல்லாம் புதுசாகிடும். விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. ஆஹா ஓஹோ லாலலா. ஆஹா ஓஹோ லாலலா. பாருங்க, மிக்கி மவுஸுக்கு அவர் சுவிட்சர்லாந்து போகணும், ஆனாலும் நான் ஒரு பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணிட்டு தான் போவேன்னு உங்களுக்காக ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாம் அவருக்கு ஹாய் சொல்லிடலாம். ஓகே, இப்போ எங்க பிள்ளைங்க ஆக்ஷன் பண்ண போறாங்க பாருங்க, சூப்பரா பண்ண போறாங்க. எல்லாரும் அப்படியே எந்திரிக்கலாம், ஆக்ஷன் பண்ணலாம். எல்லாம் பாருங்க, ஆக்ஷன் பண்ணலாமா? சேர்ந்து பண்ணலாமா? ஓகே. இடையில எந்திரிக்க முடியாத இந்த தாத்தா பாட்டி எல்லாம் தூக்கி விடுங்க. சரி. விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. விடுமுறை தான் விட்டாச்சு, விபிஎஸ் வந்தாச்சு, ஆஹா ஓஹோ லாலலா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி ஜாலியாக பாடி இந்நாளை கொண்டாடுவோம். ஆஹா ஓஹோ லாலலா. விடுமுறை தான் விட்டாச்சு,
விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா எங்க டேஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா மாறும் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தீடு சூப்பரா மாறும் எங்க மனசெல்லாம் புதுசாகிடும் விடுமுறை தான் விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா விடுமுறை தான் விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா ஆஹா ஓஹோ லாலலா ஆஹா ஓஹோ லாலலா விடுமுறை தான் விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா விடுமுறை தான் விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி ஜாலியாக பாடி இந்நாளை கொண்டாடுவோம் விடுமுறை தான் விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா விடுமுறை தான் விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா எங்க டேஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா மாறும் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்திடுவோம் எங்க குணமெல்லாம் சூப்பரா மாறும் எங்க மனசெல்லாம் புதுசாகிடும் விடுமுறை தான் விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா விடுமுறை தான் விட்டாச்சு பிபிஎஸ்ஸும் வந்தாச்சு ஆஹா ஓஹோ லாலலா ஆஹா ஓஹோ லாலலா ஆஹா ஓஹோ லாலலா பரிசுத்தம் எனக்குள்ள நான் ஏசப்பாவின் பிள்ளை அவர் பரிசுத்தம் எனக்குள்ள பாய் பாய் நோ நோ பாய் பாய் தேவனுக்கு கீழ்ப்படிவதால் சாத்தானுக்கு பாய் பாய் வசனம் எனக்குள் இருப்பதால் பாவத்துக்கு நோ நோ தேவனுக்கு கீழ்ப்படிவதால் சாத்தானுக்கு பாய் பாய் வசனம் எனக்குள் இருப்பதால் பாவத்துக்கு நோ நோ பாய் பாய் நோ நோ பாய் பாய் நோ நோ பாய் பாய் நோ நோ பாய் பாய். ஆக்சன் பாருங்க. பைபிள் தான் நீ
படிக்கலன்னா வேஸ்ட், தினமும் அதை வாசித்து ருசித்து பாரு டேஸ்ட். தேனை விட ஸ்வீட், தேவன் தந்த லைட், அவ சொன்னபடி வந்தா உன் லைஃப் ரொம்ப பிரைட். பைபிள் தானே பெஸ்ட், அத படிக்கலன்னா வேஸ்ட், தினமும் அதை வாசித்து ருசித்து பாரு டேஸ்ட். தேனை விட ஸ்வீட், தேவன் தந்த லைட், அவ சொன்னபடி வந்தா உன் லைஃப் ரொம்ப பிரைட். ஆக்சன் நினைச்சா இன்னொரு தடவை பண்ண சொல்லிடுவோமா? நல்ல கவனமா பாருங்க, அப்புறம் நம்ம பண்ண போறோம். சரியா? பைபிள் தானே பெஸ்ட், அத படிக்கலன்னா வேஸ்ட், தினமும் அதை வாசித்து ருசித்து பாரு டேஸ்ட். தேனை விட ஸ்வீட், தேவன் தந்த லைட், அவ சொன்னபடி வந்தா உன் லைஃப் ரொம்ப பிரைட். பைபிள் தானே பெஸ்ட், அத படிக்கலன்னா வேஸ்ட், தினமும் அதை வாசித்து ருசித்து பாரு டேஸ்ட். தேனை விட ஸ்வீட், தேவன் தந்த லைட், அவ சொன்னபடி வந்தா உன் லைஃப் ரொம்ப பிரைட். பிள்ளைகளே கேட்கலையே, பின்னால் வந்து கேட்கலையே. அக்கா வாங்க அக்கா வெளியில. ஹலோ, ஹாய், பை பை, see you. How are you? I'm fine, aunty. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அதுவா, வெளியே ரொம்ப வெயில் அடிச்சிச்சு, இங்க வந்து ஜூஸ் குடிக்க அப்புறம் பிஸ்கட் சாப்பிட வந்தேன் ஆண்டி. பாத்தீங்களா எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஜூஸ் குடிக்க வந்திருக்காங்களா. எங்க பிள்ளைங்க சூப்பர் செம்மத்தான பிள்ளைங்க. நீங்க சூப்பர் பிள்ளைங்க தானே? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இங்க? ஏசப்பாவை பத்தி படிக்க. வெரி குட். பாத்தியா எங்க பிள்ளைங்க ஏசப்பாவை பத்தி படிக்க வந்திருக்காங்க. சரி அக்கா, உங்க பேர் என்னக்கா? என் பேரா? ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. சரி, என் பேர் தெரியணுமா? என் பேர் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, உங்களுக்கே தெரியாதா? சரி, என் பேரு பிரியா. பிரியாவா? சரி, அங்க ஒருத்தங்க ஒல்லியா ப்ளூ கலர் டி-ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு அங்கிள் இருக்காங்கல்ல, அந்த அங்கிள் பேர் என்னக்கா? அந்த அங்கிள் பேரு ஜோசப் அங்கிள். ஜோசப் அங்கிளா? ஆமா. ஐ ஜாலி ஜாலி. அந்த அங்கிள் தான் இவ்ளோ நேரம் சூப்பரா நம்மளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாக்கா, சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. சரி, இந்த வருஷம் நாங்க யார பத்தி தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? யோசேப்பு அண்ணே. என்னது? யோசேப்பு. யோசேப்பா. சரி, ஒரு நாளும் ஒவ்வொரு விபிஎஸ்ல ஒவ்வொரு தலைப்பு கொடுப்போம் இல்ல? அப்போ இந்த விபிஎஸ்ல இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனாவது நாள்? ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டேயோட தலைப்பு என்ன சாக்லேட்? புதிதான மனசு. புதிதாக்கும் மனசு. புதிதாக்கும் மனசுனா நம்ம டிவி பார்த்து ஃபோன் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து நம்ம மனசு என்ன இருக்குது, வேற வேற மாதிரி இருக்குது. அதை இந்த விபிஎஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? புதிதாக்க போறோம். அப்ப இன்னைக்கு என்ன தலைப்பு? புதிதாக்கும் மனசு. என்னது மனது? சொல்லுங்க. வெரி குட். அக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு இங்க நீங்க ஒரு வசனம் சொல்லி கொடுங்க அக்கா. சாக்லேட் அக்கா. சரி, சொல்வோமா அக்கா? சொல்லுங்க அக்கா. எல்லாரும் வசனம் கத்துக்கலாமா? யாருக்கெல்லாம் வசனம் பிடிக்கும்? சரி, வசனம்னா என்ன? பைபிள்ல இருக்குமா? வெரி குட். சரி, இப்ப அந்த வசனத்தை சொல்லுவோமா? சொல்லலாம். சொல்லுங்க. கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்
எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது யாருக்கு பிரியமா? கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானதா? இன்னொரு வாட்டி சொல்வோமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியம். யார் சொல்வா பிரியமானது? யார் சொல்றா? நான் சொல்றேன். நீ சொல்றியா? சரி, சாக்லேட் அக்கா சொல்றாங்களா, சாக்லேட் கிட்ட கேட்போமா? கொலோசியர் 3:20. வெரி குட். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. சூப்பர். கை தட்டுங்க, கை தட்டுங்க. இப்போ பாய்ஸ்ல இருந்து யார் வருவா இந்த வசனம் சொல்ல? டக்குன்னு ஏஞ்சி ஓடி வந்துடணும். கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. வெரி குட். சூப்பரா சொன்னாங்களா சாக்லேட் அக்கா? ஆமா அக்கா. பிரைஸ் கொடுத்துருவோமாக்கா? கிளாப் பண்ணுங்க. சரி, இப்ப கேர்ள்ஸ்ல இருந்து யார் வரீங்க? வாங்க வாங்க வாங்க. கேர்ள்ஸ் வாங்க சீக்கிரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசியர் 3:20. சூப்பர். கேட்காது. இங்க பாருங்க, இங்க அந்த அக்காக்கு என்ன கிஃப்ட்ன்ட்டு யூனிகார்ன் பொம்மை. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. பிள்ளைகளே, கொலோசியர் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. சரி, இப்ப நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு ஏ குரூப் பிள்ளைங்கெல்லாம், சரி, இப்ப நம்ம ஒரு பிரேயர் பண்ணிட்டு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களாம் கை தூக்காமங்க. எல்கேஜி, யூகேஜி, 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட். சரி, நம்ம 3rd ஸ்டாண்டர்ட். ஓகே. அருளி சென்றான் இன்ப நாதனை நானும் காணும் வண்ணம் இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன். இன்ப நாதனை நானும் காணும் வண்ணம் இரவும் பகலும் எண்ணி வாழ்ந்திடுவேன். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறைத்திடுவார் என்னை சிற. கவனிங்கப்பா, இப்ப இந்த 10 அன்னைகள் என்ன சொல்றது? அதுவாப்பா, நாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது 3ஆவது நாள் ஒரு ஓனாய் வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு ஆட்டுக்குடியை தூக்கிட்டு போயிருச்சுப்பா, நல்ல வேளை எங்களை ஒன்றும் பண்ணல அப்படின்னு போய் சொல்லிடுறது. அடுத்த தடவை அனுப்பிவிடும் போது, எப்பா நாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோமா, அந்த 2வது நாள் ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணிருச்சு, ஒரு ஆட்டுக்குடியை தூக்கிட்டு போயிருச்சுப்பா இப்படின்னு பொய்யா சொல்றது. இவங்க என்ன பண்றது, ஆடை வெட்டி நல்லா சுட்டு சாப்பிட்டுறது. இப்ப யோசேப்பனே கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்தாங்க. இப்ப யோசேப்பனையும் அப்பா என்ன பண்ணாரு, அன்னைங்களோட ஆடு மேய்க்க போப்பான்னு அனுப்புறாரு. அனுப்பும்போது இவங்க எப்பயும் போல ஆட்டை நல்லா சுட்டு திங்கிறது. அப்பாட்ட வந்து பொய்யா சொல்றது. ஆனா யோசேப்பனை வந்து சொல்லிடுவாரு, இல்லப்பா இவங்க பொய் சொல்றாங்க, அன்னைங்க ஆடு வந்து ஓனாயும் தூக்கிட்டு போல, சிங்கமும் தூக்கிட்டு போல, இவங்க நல்லா என்ன பண்றாங்க, ஆட்டை நல்லா சுட்டு திங்கிறாங்கப்பா அப்படின்னு யோசேப்பு சொல்லிடுறது. அப்ப அப்பா வந்து என்ன பண்ணாரு, மூத்த அன்னைங்களை சத்தம் போடுறது, ஏண்டா அப்படி பொய் பித்தலாட்டம் பண்றீங்க,
உண்ட வீட்டுக்கே ஏன்டா ரெண்டகம் பண்றீங்க? உங்களை நம்பி தானடா அனுப்புறேன், சொந்த பிள்ளைங்கன்னு சொல்லி. நீங்களே இப்படி ஆடை சுட்டு தின்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அப்பா சத்தம் போடுறாரு. உடனே இந்த 10 அன்னைங்களுக்கும் யார் மேல கோபம்? யோசேப்பு மேல கோபம். இவன் தானடா நம்மளை போட்டு விட்டான், இவனுக்கு இவன் சொல்ல கண்டிதானே அப்பாவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி யோசேப்பு மேல 10 அன்னைங்களுக்கும் கோபம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்பா என்ன பண்ணார்னா ஒரு பலவர்ண அங்கி செஞ்சார். இப்ப நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் மல்டி கலர்ஸ் போட்டிருக்கோம் தானே. அந்த காலத்துல ஒரே ஒரு கலர் நூல்ல செஞ்ச ட்ரெஸ் தான் விலை கம்மி. இப்படி மல்டி கலர்ஸ்ல உள்ள ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க போடுறது. ஆனா அப்பா என்ன பண்ணார்னா காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு விலையுயர்ந்த ஒரு மல்டி கலர் ஒரு ட்ரெஸ் வாங்கினார், பலவர்ண அங்கி. அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லி, ₹1,00,000 இருக்கும். அந்த ஒரு அங்கியை வாங்கி அப்பா யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? யாருக்கு கொடுத்தார்? அப்பா யோசேப்புக்கு கொடுத்தார். யோசேப்புக்கு கொடுக்கவும் மிச்ச அன்னைக்குமார்களுக்கெல்லாம் கோபம். என்ன கோபம்? ஏய், நம்ம மூத்த பிறந்தவங்க 10 பேர் இருக்கோம், நம்மளை விட்டு இந்த அப்பாக்காரனை பாருப்பா, அவனுக்கு கொடுக்கிறாரு. நம்ம 10 பேருக்கு இளைய பிறந்தவனுக்கு இந்த பலவர்ண அங்கியை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னது கோபம். உட்காருங்க உட்காருங்க, குடிக்கலாம், உட்காரு. எல்லாம் இங்க கவனிங்க. தம்பி உட்காருப்பா, நல்லா உட்காரு, நல்லா உட்காரு, உட்காரு, கவனிப்பா. கோபம் யாருக்கு? 10 அன்னைங்களுக்கும். நம்ம மூத்த பிறந்தவங்க 10 பேர் இருக்கோம். அப்பா என்னன்னா யோசேப்புக்கு போய் இந்த பலவர்ண அங்கியை கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி 10 அன்னைங்களுக்கும் கோபம். இந்த சூழ்நிலையில யோசேப்பண்ணனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. யோசேப்பண்ணனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு தெரியுமா? அவங்க வயல்ல என்ன பண்றாங்க? அறுவடை பண்றாங்க. கதிரெல்லாம் அறுத்து அவங்கவுங்க அறுத்த அந்த கதிரெல்லாம் கட்டுறாங்க, கட்டிட்டு வச்சிருக்காங்க. அப்ப அந்த 10 அன்னைங்களும் அறுத்த அந்த கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்னைங்க 10 பேரு, தம்பி ஒரு ஆள் 11 பேர். இந்த 11 பேரும் அறுத்த கட்டெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த 11 பேர் அறுத்து வச்ச அந்த கோதுமை அந்த அரிக்கட்டுகள் யோசேப்பண்ணே கட்டுக்கு முன்னாடி எல்லாம் விழுந்து கும்புற மாதிரி ஒரு கனவு கண்டார். ஒரு கனவு வந்துச்சு யோசேப்புக்கு. யோசேப்பு என்ன பண்ணாரு? அதை போய் அன்னைங்கள்ட்ட சொல்லிட்டாரு. அண்ணே என்ன, நம்ம நீங்க 10 பேர், தம்பி ஒரு ஆளு, 11 பேரும் நம்ம வயல்ல அரிக்கட்டி கட்டா கட்டி வச்சிருந்தோம். என் கட்டுக்கு முன்னாடி உங்க கட்டெல்லாம் விழுந்து கும்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுனே அப்படின்னு சொல்லவும் யோசேப்பு அன்னைங்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா என்ன கதை விடுற, கனவு கண்ணே அது இதுன்னு சும்மா போய் சொல்றியா அப்படின்னு நேரா அப்பாட்ட போயிட்டாங்க. அப்பாட்ட போய், அப்பா இங்க பாருங்க, இவன் நடவடிக்கை சரியில்லை, எங்களெல்லாம் 10 பேரை விட்டுட்டு இவனுக்கு நீங்க இந்த பலவர்ண அங்கியை கொடுத்தனால இவனுக்கு மண்டக்கணம் ஏறி போச்சு, நாங்கெல்லாம் இவனை கும்பிடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொல்லி இவன் போய் பித்தலாட்டம் சொல்லிட்டு தெரியுறான், சொல்லி வைங்க, அவனை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிவிடுவான் அப்படின்னு அப்பாட்ட கோபமா பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யோசேப்புக்கு இன்னொரு ஒரு கனவு வருது. அந்த கனவுல 11 நட்சத்திரம், சூரியன், சந்திரன் என்ன பண்ணுதான்? யோசேப்பை வணங்குற மாதிரி ஒரு கனவு. அந்த கனவையும் என்ன பண்றாரு யோசேப்பு, சகோதரரும் அப்பாவும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லிடுறாரு, அப்பா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் என்னை வணங்கி கும்பிடுற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுப்பா அப்படின்னு. அந்த கனவை கேட்டு அப்பாக்கே கோபம் வந்துருச்சு. அந்த கனவை கேட்டு, கனவை கேட்டு அன்னைங்களுக்கு தான் கோபம் வந்துச்சு, 2வது கனவை கேட்டு அப்பாக்கே கோபம் வந்துருச்சு. அப்பா சொன்னாரு, டே 11 நட்சத்திரங்கள் உன் சகோதரர்கள், சரி, சூரியனும் சந்திரனும்னா நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து உன்னை கும்பிட போறோமா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு, நீ இப்படிலாம் பேசக்கூடாது, வாயை மூடு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். சத்தம் போட்டா கூட அன்புள்ள ஆண்டவரே, இந்த அறிவிக்காக
எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இந்த மதிய நேரத்தை செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் வந்து ராஜா உடைய பாடல்களை கற்றுக்கிறோம். கீழ்ப்படுகிற மனதை என்ற தலைப்பிலே யோசிப்புடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறோம். நீ உதவி பாராட்டு செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் பெற்றோருக்கு தாய்க்கு சிறு வயதிலிருந்தே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக விளங்க அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேர்வாக ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை சேர்த்து கடியில் மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாதையே செந்தன் அருகில் உண்டு, மறைவிடமாம் எனக்கேசு உண்டு. மறைத்திடுவார் என்னை சிறகடியில், மறந்திடார் நிதம் என்னை நினைத்திடுவார். மாறாதையே செந்தன் அருகில் உண்டு. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே.